அனைவருக்கும் வணக்கம். நாளை வைகாசி விசாகம், முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் நாள்தான் முருகன் அவதரித்த நட்சத்திரம். குருவின் நட்சத்திரம் ஞானத்தை குறிப்பது. 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் வருகிறது. இது ஞானத்தை குறிப்பதால் தான் அப்பனுக்கே பாடம் சொன்னார் முருகன். இந்த முருகனுடைய பிறப்பை காளிதாசர் குமார சம்பவம் என்ற காவியமாக இயற்றியிருக்கிறார். இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள். புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் இந்த திருநாளில்தான். இது புத்த பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. ராமலிங்க அடிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவியதும் இந்த நாளில்தான். திருமால் தன் பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்ததும் இரண்யனை வதம் செய்ததும் இந்த நாளில்தான். அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பாசு பதாஸ்திரம் பெற்றதும் இந்த நாளில்தான். 12 ஆழ்வார்களில் மிகவும் சிறப்பு மிக்கவரான நம்மாழ்வார் பிறந்ததும் இந்த திருநாளில்தான். இதே நாளில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழுவை ஆயுதமாக ஏந்தி திருநடனம் புரிந்தார். விசாகம் என்றால் 6 நட்சத்திரங்களின் கூட்டம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததன் முருகப்பெருமானை விசாகன் என்றும் அழைப்பார்கள். வி என்றால் பட்சி, அதாவது மயில் என்றும், சாகன் என்றால் பயணம் செய்பவர் என்றும் பொருள். முருகன் மயில் வாகனத்தில் பயணம் செய்வதையும் இந்த பெயர் குறிக்கிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாகம் நாளை புதன்கிழமை காலை 8:18 தொடங்குகிறது. விசாக நட்சத்திரம், அதாவது 22/5/2024 அன்று. அது நாளை மறுநாள், அதாவது 23/5/2024 வியாழக்கிழமை காலை 9:43 வரை இருக்கிறது. வைகாசி விசாகத்தன்று நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண தடை நீங்கும், உத்தரப்பேறு கிட்டும். சஷ்டி விரதம் போன்றே வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தாலும் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளாக குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு உண்டு பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற முருகனுக்குரிய நூல்களை படிக்கலாம். ஓம் சரவணபவ, ஓம் முருகா போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களையும் ஓதலாம். நைவேத்தியமாக இதில் கந்தர் அப்பம் என்ற ஒரு விசேஷமான அப்பம் செய்து படைப்பது வைகாசி விசாகத்தின் சிறப்பாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுபருப்பு பாயசம், நீர்மோர் இவற்றையும் நைவேத்தியமாக வைத்து படைக்கப்படுகிறது. இந்த வைகாசி விசாகம் திருச்செந்தூரிலும் 10 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. தண்ணீரிலே 6 மீன் பொம்மைகளை போட்டு கொண்டாடப்படுகிறது. அதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது, அதை பார்ப்போம். பராசர முனிவர் என்ற முனிவருக்கு 6 புதல்வர்கள். அவர்கள் அந்த ஆற்றிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆற்றிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆற்று நீரை அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே பராசர முனிவர் கூறினார், ஆறு மிகவும் புனிதமானது, தண்ணீர் மிகவும் புனிதமானது, ஆகவே அதை நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று கூறினார். ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. அதனுடைய சேட்டை அதிகமானதால் ஆறு மிகவும் அசுத்தமாகிக் கொண்டே வந்தது. அதை பார்த்து கோபமடைந்த பராசர முனிவர், நீங்கள் மீன்களாக மாறிப்போங்கள் என்று சாபமிட்டார். உடனே அந்த 6 புதல்வர்களும் மீன்களாக மாறிவிட்டார்கள். மீன்களாக மாறி அந்த நீரிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன விமோச்சனம் என்று கேட்டபொழுது, அங்கே கைலாயத்திலே பார்வதி தன் மகன் முருகனுக்கு அமுது ஊட்டும் போது அந்த அமுதிலே ஒரு துளி இந்த ஆற்றிலே விழும். அப்பொழுது நீங்கள் புனிதமடைந்து மீண்டும் விமோச்சனம் பெறுவீர்கள் என்று கூறினார். அதை போலவே ஒரு நாள் பார்வதி தேவி கைலாயத்திலே முருகப்பெருமானுக்கு
தங்க கிண்ணத்திலே அமுதூட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த அமுதத்தின் ஒரு துளி அந்த ஆற்றிலே விழுந்தது. உடனே அவர்கள் மீண்டும் விமோச்சனம் பெற்று சுய உருவை பெற்றார்கள். அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தி திருச்செந்தூர் சென்று வழிபடுமாறு அவர் தந்தை கேட்டுக்கொண்டார். அவர்களும் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு விமோச்சனம் பெற்றார்கள். இந்த விழா திருச்செந்தூரிலே இன்றும் நடைபெறுகிறது. இந்த வைகாசி விசாகம் நாளில் 10 நாட்கள், இன்றிலிருந்து 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அங்கே தண்ணீரிலே 6 மீன் பொம்மைகளை போட்டு அதிலிருந்து முருகன் அவர்களுக்கு மோட்சம் கொடுத்து அவர்களை விமோச்சனம் செய்வதாக அங்கே சித்தரிக்கப்படுகிறது. இப்படி இந்த வைகாசி விசாகம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும். இதிலே நாம் இதை பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன விரதம் இருக்க வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ செய்து நம்முடைய வாழ்வாங்கு வாழ்ந்து புத்திரப்பேறு பெற்று திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நடந்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல வெற்றிவேல் முருகனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ, 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 ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.